ஆண்டவர் நல்லவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் கொலோசையர் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். கொலோசையர் 2:14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. 2 வார்த்தை பாருங்க. ஒன்று சிலுவையின் மேல் ஆணி அடித்து, 2வது சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவையின் மேல் ஆணி அடித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லிட்ரலாக நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் தான், அவரை தான் சிலுவையில் ஆணி அடித்தாங்க இல்லையா? அவரை பிடிச்சி அந்த ஆணி அடித்து கைகளில் 2 கைகளில் ஆணி அடித்து, கால்களில் ஆணி அடித்து, தலையில் முள்கிரீடம் போட்டு அவ்வளவாய் சிலுவையில் அறைந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தின்படி, நமக்கு தெரியும் அவரை ஆணி அடித்தார்கள் என்று சொல்லி. ஆனால் உண்மை என்னன்னா, ஆண்டவர் சிலுவையில் அவர் சில காரியங்களை ஆணி அடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன காரியம் என்று நம்ம பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். 13ஆம் வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஆமென். முதல்ல பாவங்களை மன்னித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றினின்றும் நமக்கு ஒரு மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தார். சிலுவையில் இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆணி அடித்தார். ஹல்லேலூயா. நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் ஆணி அடிக்கப்பட்டதன் விளைவு நம்முடைய பாவங்கள் அங்கு ஆணி அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம பாவத்தில் இருந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம சில பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டதன் விளைவு நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அந்த சிலுவையிலே ஆணி அடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு முறையும் இந்த சிலுவை காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும் பொழுது, அவருடைய கரங்கள் கால்கள் ஆணியடிக்கப்படும் பொழுது நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தகப்பனே, எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டீரே, என்னுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டீரே, அதன் விளைவாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே ஆணியடிக்கப்பட்டதே, என் பாவங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தீரே, அந்த பாவங்களில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தீரே, அக்கிரமங்களில் இருந்து எங்களை விடுவித்தீரே, ஆமென் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவங்களாக இருந்தால் சிலுவை காட்சியை லெந்து நாட்களில் மட்டும்தான் கொண்டு வரணும்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த சிலுவையிலே நம்முடைய பாவங்களை ஆணி அடித்தார். அதாவது நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஆணி அடிக்கப்பட்டார். விளைவு நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே ஆணி அடித்தாரே, அதை நினைத்து 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 அவருடைய அன்பை நினைத்து 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 நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி செலுத்தி நம்முடைய பாவங்களை, இன்னைக்கு செய்கிற பாவங்களை அன்றைக்கு அவர் சிந்தின இரத்தத்தினால கழுவப்பட, மன்னிப்பு பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை மறுபடி வாசிக்க கேட்போம். 14 மட்டும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் சிலுவையில ஆணி அடித்த காரியம் என்ன தெரியுமா? ஒன்று, நமக்கு எதிரடையாக இருந்த காரியங்கள், கையெழுத்து. நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்து. மற்றொன்று, கட்டளைகள் மூலமாக நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. ஆமென். பிசாசு பல விதங்களில் நமக்கு விரோதமாக பல விதங்களில் பல திட்டங்களை அவன் போடுகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே
நம்ம பிறக்கும் போதே நம்மை குறித்து கர்த்தருடைய பிளான் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா? ஆமேன். நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவு நான் தரும்படி அவர் நினைத்திருக்கிற நினைவு, நம்ம மேலே வைத்திருக்கிற பிளான்ஸ் எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் கிடையாது. நமக்குன்னு கர்த்தர் நம்ம பிறக்கும் போதே தாயின் கருவில் உருவாகும் முன்னே எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஒரு கட்டளையிட்டு, அவர் ஒரு பிளான் பண்ணி நமக்காக ஒரு பெரிய திட்டத்தையே தீட்டி இருக்கிறார். ஆனா எப்பொழுதுமே கர்த்தருடைய பிளானுக்கு ஆப்போசிட்டாக, நமக்கு விரோதமாக, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக பிசாசு பல விதங்களில தந்திரமாய் அவன் நுழைவதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதாம் ஏவாளை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும்படி அவர்களை சிருஷ்டித்து அவர் செய்த காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இந்த தோட்டத்தில் சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருங்க என்று சொல்லி அவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆனால் அங்கிருந்த பிசாசுக்கு இது பிடிக்காததுனால, அந்த சர்ப்பம் பிடிக்காததுனால தந்திரமாய் நுழைந்து இவர்களுக்காக எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை அவன் குலைத்து போட்டான். அந்த பிளானை அவன் குலைத்து போட்டு அவர்களுக்கு விரோதமாக அவன் ஒரு கையெழுத்தை போட்டு ஒரு பிளான் போட்டு விட்டான். இவர்களை வெளியே கொண்டு வந்துடணும், தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடணும், தேவனோடு உலாவுகிறவர்களாக, அவரோடு உறவாடுகிறவர்களாக இருக்கக்கூடாது, தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல அவங்க இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும், அவர்கள் குடும்பமே சாபத்துக்குள்ளாகணும், அவர்கள் பிள்ளைகளை வேதனையோடு பெற்றெடுக்கணும், பூமியில கஷ்டப்பட்டு பிரயாசப்படணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், அந்த பலனை கூட சரியா அவங்க அனுபவிக்க கூடாது. அது மாத்திரமல்ல, அவர்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல எதிரான திட்டங்களை அவன் தீட்டினான். ஆனால் நம் ஆண்டவர் எந்த ஸ்திரீயின் மூலமாக பிசாசு ஒரு சட்டத்தையே மாற்றி எழுதினானோ, அதே போல ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து அவர் சிலுவையிலே அந்த திட்டத்தை, நமக்கு விரோதமான திட்டத்தை ஆணியடித்தார், சிலுவையிலே ஆணியடித்தார். எந்த சத்துரு நமக்கு விரோதமாக திட்டத்தை போட்டானோ அந்த திட்டங்களை கர்த்தர் குலைத்து போட்டு, சிலுவையிலே குலைத்து போட்டு ஆணி அடித்து ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனை வரும் பொழுது ஒன்று நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள் கிடையாது. அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள், அநேக கண்ணீர் வழியா போகும் பொழுது நீங்க ஒன்னை புரிந்து கொள்ளுங்கள், இந்த கட்டளை தேவனால் உருவானதல்ல. எனக்காக இந்த கட்டளை, இந்த கையெழுத்து, எனக்கு எதிரடையா இருக்கிற இந்த கையெழுத்து ஆண்டவரால வந்ததல்ல. துரைத்தனங்கள், பிசாசு, பொல்லாத தந்திரமான அந்த பிசாசு எனக்கு விரோதமாக பல திட்டங்களை அவன் தீட்டுகிறான். அவன் அதை போட்டு, திட்டம் போட்டு, பிளான் போட்டு கையெழுத்திட்டு வைத்து விடுகிறான். ஆனா இந்த திட்டத்தை ஏசப்பா சிலுவையில ஆணி அடித்து அதை குலைத்து போட்டதினால, அந்த கையெழுத்தை குலைத்து போட்டதினால, அதை நம்ம மேல வராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையின் மேல ஆணி அடித்ததினால இனி நம்முடைய வாழ்க்கையில அந்த கையெழுத்து, பிசாசின் கையெழுத்து நடப்பதில்லை. கர்த்தர் நமக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் மட்டும்தான் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கணும், அதை நீங்க கிளைம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு எதிரடையான எல்லா திட்டங்கள், எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை, பிசாசின் கையெழுத்தை, எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா பிளானையும் ஏசப்பா நீங்க சிலுவையில ஆணி அடித்து குலைத்து போட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு எதிரடையாக மாத்திரமல்ல, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த
கையெழுத்து. கட்டளை என்று சொல்லும் பொழுது நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட கட்டளைகள். பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்து உண்டு, ஒரு தண்டனை உண்டு. இது எழுதப்பட்ட கட்டளை. நீங்க இப்போ யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஆமென். மோசே நியாய பிரமாணத்திலே கட்டளை இட்டிருக்கிறாரே. யோவான் 8ஆம் அதிகாரம் 3-4-5 வசனத்துல ஆண்டவர் இடத்துல ஒரு பாவியான ஸ்திரியை கொண்டு வர்றாங்க. அவள் விபச்சார ஸ்திரீ. அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து ஆண்டவர் முன்பாக நிறுத்தி அவர் சொல்லுகிறார்கள், மோசே இப்படி கட்டளை கொடுத்திருக்கிறார், விபச்சாரம் செய்கிறவங்களை கையுமையுமாய் பிடிக்கப்பட்டால் அவர்களை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று மோசே பிரமாணத்திலே கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீங்க என்ன சொல்றீங்க ஏசப்பா என்று சொல்லி அந்த ஸ்திரீயை கொண்டு வர்றாங்க. உண்மையிலே பாவம் செய்த அந்த ஸ்திரீக்காக ஒரு கட்டளை எழுதப்பட்டிருந்தது. மோசேயின் காலத்துல ஆண்டவர் தான் எழுதினார். அந்த கட்டளை என்ன? கண்டிப்பாக இவளை கொலை செய்ய வேண்டும். சோ மோசே காலத்துல எழுதப்பட்ட கட்டளை இந்த விபச்சார ஸ்திரீக்கு விரோதமாக இருந்தது. விரோதமாக எழுதப்பட்ட கட்டளை. அந்த வசனம் கொலோசியர்ல அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? கட்டளைகளினால நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட காரியங்கள், கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. இந்த கட்டளை என்ன? நியாயப்பிரமாணம் என்ன? பொய் சொன்னால், களவு செய்தால், விபச்சாரம் செய்தால், இந்தந்த காரியங்களை செய்தால் கண்டிப்பாக அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் கட்டளை. இந்த கட்டளை அநேகருக்கு விரோதமாக தான் இருக்கும், நமக்கும் விரோதமாக தான் இருக்கும். எத்தனையோ விதங்கள்ல நம்ம பாவம் செய்கிறோம், தேவனை விட்டு தூரம் போகிறோம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். கட்டளையின்படி பார்த்தா இன்னைக்கு ஒருத்தர் கூட இருக்க முடியுமா? நம்ம இந்த உயிரோடு இருக்க முடியுமா? நம்ம செஞ்ச பாவத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தா, அதுக்கு கட்டளைகள்ல எழுதப்பட்ட கையெழுத்தை யோசித்து பார்த்தா நம்ம ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க முடியாது. அத்தனை பேருக்கும் பல்லுக்கு ஒரு சிலருக்கு கண் இருக்காது, ஒரு சிலருக்கு பல்லு இருக்காது, ஒரு சிலருக்கு ஒத்த கை இருக்காது, ஒரு சிலருக்கு ஒத்த கால் இருக்காது. இப்படி பல விதங்கள்ல ஒரு சிலர் அடிக்கடி மொட்டை அடிக்கப்பட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இப்படிதான் இருந்திருக்கணும். ஒரு சிலர் உயிரோடையே இருந்திருக்க மாட்டோம். ஆனா நம்ம ஆண்டவர் அந்த கட்டளைகளால நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து போடும்படி அவர் சிலுவையில அந்த கட்டளைகளை, அந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டார். எப்படின்னு பாக்குறீங்களா? அதற்கு முன்னோட்டமாக தான் இந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து அந்த கட்டளையின்படி அவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள யாராவது பாவம் செய்யாமல் இருந்தால் முதல்ல அவள் மேல் கல்லெறிய கடவர்கள் என்று சொல்லி குனிந்து தரையிலே எழுதினார். ஆண்டவர் என்ன எழுதினார்? எல்லாருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஏசப்பா என்னதான் எழுதியிருப்பார், என்னதான் எழுதியிருப்பார்? நமக்கு தெரியாது, பைபிள்லையும் சொல்லப்படலை. ஆனால் ஒரு சில வேத ஆராய்ச்சியர்கள் சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவர் குனிந்து அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் எழுதினாராம். பாவத்தை எழுதின உடனே, அந்த பாவத்தை பார்த்த உடனே அவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்களாம்? கல்லை கீழே போட்டுட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கையெழுத்தை எழுதினார். ஏன்னா இந்த பெண்ணுக்காக எழுதப்பட்ட கையெழுத்தை, இந்த பெண்ணுக்கு நியாய பிரமாணத்தின்படி கட்டளையின்படி விரோதமாக எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை கொலைத்து போடணும்னா இவர் ஒரு கையெழுத்து எழுதணும் இல்லையா? இவர் ஒரு சட்டத்தை தீட்டணும். அதனாலதான் அவர் எழுதினார், அவர் கையெழுத்தாய் எழுதினார். அதன்படி அந்த எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. கடைசியில் ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார், இந்த ஸ்திரீயை தவிர வேற யாருமே இல்லை. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஸ்திரீயே, அந்த வசனத்தை வாசிப்போம். 11ஆம் வசனம் 11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். இனி போ, நீ பாவம் செய்யாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், யாராவது இருக்கிறாங்களா? உன்னை குற்றம் சாட்டினவங்க எல்லாரும் எங்க? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவங்க எங்க போனாங்க என்று சொன்ன உடனே, ஒருத்தர் கூட இல்லைன்னு சொன்ன உடனே அழகான வசனம், அவர் அவளை நோக்கி 11ஆம் வசனம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆமென். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஹல்லேலூயா. கட்டளைகளினால எழுதப்பட்ட கையெழுத்தை குலைக்கும்படி ஆண்டவர் ஒரு கையெழுத்தை எழுதி, இனி நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, ஆனால் இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, மோசேயின் கட்டளைக்கும் கையெழுத்துக்கும் கர்த்தர் எழுதின கையெழுத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? மோசேயின் கையெழுத்தினால எழுதப்பட்ட அந்த கையெழுத்து கட்டளை அது ஆண்டவர் கொடுத்தது தான். இருந்தாலும் அந்த கட்டளையின்படி ஒன்று உலகத்தை விட்டு போயிடணும், இல்லைன்னா ஏதாவது பாவ நிவாரண பலியை செலுத்திட்டு திரும்ப அதே பாவத்தை செய்யலாம். ஆனால் இங்கே மன்னிப்பு கிடைக்கிறது. கர்த்தருடைய கையெழுத்தினால மன்னிப்பு கிடைக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார், இனி நீ பாவம் செய்யாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிரந்தரமான ஒரு பரிசுத்தம் நமக்கு கிடைக்கிறது. அதற்காகத்தான் இது அடையாளமாய் கர்த்தர் செய்தார். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அந்த கட்டளைகளால மோசேயின் கையெழுத்தினால வந்த அந்த கட்டளையினால நமக்கு இருந்த ஆக்கினை தீர்ப்பை சிலுவையில ஆணி அடித்து அதை குலைத்து போட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து பரத்துக்கு ஏறணும், போகணும், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்துக்கும் திரும்ப திரும்ப எழுதக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் எல்லா கையெழுத்தையும் சிலுவையில் ஆணி அடித்தார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா அதற்கான ஒரு தண்டனையை எழுதப்பட்டதுபடி நமக்கு வரலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமாய் நம்ம அந்த பாவத்துக்கு தக்க தண்டனை அடையாதபடிக்கு, பாவத்துக்கு தக்க ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு அவர் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அந்த கட்டளைகளினால, மோசேயின் கட்டளைகளினால எதிரடையாய் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டு சிலுவையில் ஆணி அடித்து நமக்கு வெற்றி சிறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா நீங்கள் எனக்காக எழுதப்பட்ட ஆண்டவரே அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். எனக்கு எதிரான காரியங்களை நீங்கள் ஆணி அடிச்சிட்டீங்க, அதனால் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி உங்களுடைய பிள்ளையாக இருப்பேன், பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கவே மாட்டார். பரிபூரணமான மன்னிப்பை கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து தொடர்ந்து வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 12:2-3. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அடுத்த வசனம் 4ஆம் வசனம். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஏரோது இந்த பேதுருவுக்கு விரோதமாக ஒரு கையெழுத்திட்டதை பார்க்கிறோம். சிறைச்சாலையில் ஒரு மனிதனை பிடித்து போட வேண்டுமானால் சும்மா வாயளவுலலாம் போட முடியாது, அதற்குன்னு ஒரு கட்டளை பிறக்கணும். ராஜாவினால, ஏரோதுவினால கட்டளை பிறக்கணும். அப்படி ஒரு கட்டளை பிறந்தது தான் பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். ஆமேன். எதற்காக? செய்யாத பாவத்துக்காக, இயேசுவை பிரசங்கிக்கிறார் என்பதற்காக,
ஏரோது அவரை பிடித்து அவர் கையெழுத்து போட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டு விட்டார். ஆனால் நடந்தது என்ன? சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு உள்ள ஒரு தூதனை அனுப்பி பேதுருவுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏரோது அந்த நாட்களில் ஒரு மனுஷனாக இருந்து கையெழுத்து போட்டு சிறைச்சாலையில் அவரை போட்டார். அந்த கையெழுத்தை கர்த்தர் ஏற்கனவே சிலுவையில் அவர் சுமந்ததினால அந்த கையெழுத்தை கர்த்தர் மாற்றி போட்டார், குலைத்து போட்டார். அந்த கொலோசியர் இப்போ திருப்பி கொள்ளுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும், கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு விரோதமாக கையெழுத்து போடப்படும் பொழுது, திட்டங்கள் தீட்டப்படும் பொழுது ஆண்டவர் அதை சிலுவையில் ஆணி அடித்தது மாத்திரமல்ல, எந்த துரைத்தனம், எந்த அதிகாரம் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறதோ அந்த அதிகாரங்களை, துரைத்தனங்களை உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். இந்த ஏரோதின் அதிகாரம் பேதுருவுக்கு விரோதமாக ஒரு கட்டளை எழுதியது. ஆனால் நம்ம ஆண்டவர் செய்த காரியம், அந்த அதிகாரத்தை, அந்த துரைத்தனத்தை அவர் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்ததுனால பேதுருவுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்க போறோம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க போறோம். அப்போ நமக்கு எல்லாம் கிளியரா நமக்கு நல்லா புரியும். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிலின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வசனம் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. எந்த போராட்டம்? யாரோடு போராட்டம்னா, மாம்சம் இரத்தத்தோடு அல்ல. மாம்சமும் இரத்தமும் உடையவர்கள் மனிதர்கள், அவர்களோடு போராட்டம் இல்லை. பட் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஆமென், ஹல்லேலூயா. துரைத்தனங்கள், அதிகாரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை அதிகாரம் பண்ணுகிறவங்க, துரைத்தனம் பண்ணுகிறவங்க, அந்த சத்ருவின் கிரியைகள், அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடு ஒவ்வொரு நாளும் யுத்தம் உண்டு, ஒவ்வொரு நாளும் யுத்தம் உண்டு. ஆனால் அந்த போராட்டம் வரும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளணும். துரைத்தனங்கள் வருது, அதிகாரம் வருது, எல்லாமே நமக்கு விரோதமா போராடுது. ஆனா இந்த அதிகாரங்களையும் இந்த துரைத்தனங்களையும் இயேசு சிலுவையில ஆணி அடித்து அதை உரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. உதாரணமா சொல்ல போனோம்னா, பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு. பாம்புனா சர்ப்பம், வலு சர்ப்பம். ஆனா அவன் இருக்கிறான். ஆனா சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவனுடைய பல்ல பிடுங்கிட்டார். ஏன்னா பல்லு தானே விஷத்தை கொடுக்குது, பல்லு கடிச்சு விஷத்தை உள்ள இறைக்கிறது. அதனால ஆண்டவர் பல்லை பிடுங்கி விட்டார், அதிகாரத்தை பிடுங்கி விட்டார், சாத்தானின் துரைத்தனங்களை உரிந்து கொண்டார். ஆனா இப்ப கொஞ்சம் போராட்டம் நம்முடைய ஆவியோடு போராடுவது போல இருக்கும். ஆனா வெற்றி நமக்கு தான். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு சிலுவையிலே ஆணியடித்து அதிகாரங்களை, துரைத்தனங்களை உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏரோதுக்கு, பேதுருவுக்கு லிட்டரலா ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சிறையின் அனுபவங்கள், சிறைச்சாலை அனுபவங்கள். அன்னைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க, பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம லிட்டரலா சிறைச்சாலையில இல்லையே தவிர பல விதங்கள்ல சிறையிருப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம், போராட்டங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல ஒன்னே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இந்த போராட்டங்களின் நடுவே போகும் பொழுது ஏற்கனவே அந்த துரைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டாரே, சிலுவையில் வெற்றி சிறந்தாரே, அதே வெற்றி நமக்கு உண்டு. ஆகவே இந்த போராட்டம் உண்டு, ஆனால் வெற்றி உண்டு. ஆமென். போராட்டத்தில் நாம் தோற்று போவதில்லை, நாம் தோல்வி அடைவதில்லை. ஏனென்றால் நமக்காக வெற்றியை ஏற்கனவே
சிலுவையில் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை விசுவாசத்தோடு கூட பிடித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அந்த சிலுவையில் இருக்கிற வெற்றியை நம்ம எப்படி பிடித்து கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும்னா ஜெபத்தின் மூலமாகத்தான். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளை, எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இதே சம்பவம், அதாவது இந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். அது நிழலாட்டமாய் இருக்கிறது. வேதத்தை எஸ்தர் புத்தகத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். எஸ்தர் 3:12. 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பேரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஒரு எழுதப்பட்ட கையெழுத்து. அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்ட ஒரு கையெழுத்து. ஆமென். யூத ஜனங்கள் எல்லாரையும் அழிக்கணும் என்கிற ஒரு கட்டளை சூசான் நகரத்தில் பிறந்தது. அது ராஜாவின் பேரால கையெழுத்து வைக்கப்பட்டு ஒவ்வொரு பாஷையிலையும் அது கையெழுத்திடப்பட்டு ஒவ்வொரு தேசத்துக்கும் அது அனுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே வேளையில் இந்த கையெழுத்தை குலைத்து போடும்படி, இந்த கட்டளையை மாற்றும்படி அந்த யூத ஜனங்கள் ஜெபித்தார்கள். மொர்தெகாய் ஜெபித்தார், எஸ்தரை தூண்டி எழுப்பினார், எஸ்தரும் ஜெபித்தாள். அதோடைய விளைவு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கட்டளை பிறந்ததுனால சூசான் நகரமே கலங்கியது. சூசான் நகரத்தில் அந்த கட்டளை அனுப்பப்பட்டதினால சூசான் நகரம் கலங்கியது. யூத ஜனங்கள் கலங்கினார்கள். காரணம், அந்த விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்து, விரோதமாக இருந்த அந்த கட்டளை. ஆனால் ஜெபம், தேவ மனிதர்களுடைய ஜெபம், யூத ஜனங்களுடைய ஜெபம் எப்படி அந்த கையெழுத்தை குலைத்து போட்டது? 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? எஸ்தர் 8:10. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சக்காரர்கள் கையில் அனுப்பப்பட்டது. 3ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம், அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் அந்த கட்டளை எழுதப்பட்டது. இங்கேயும் பார்க்கிறோம் அந்த கட்டளை. எந்த கட்டளை? முந்தின கட்டளையை குலைத்து போடுகிற வேறொரு கட்டளை. அந்த கட்டளை அதுவும் அகாஸ்வேரு ராஜாவின் பேர்ல எழுதப்பட்டு அதே போல மோதிரத்தினால முத்திரை போடப்பட்டு வேகமாக ஓடுகிற அஞ்சக்காரர் கையில அனுப்பப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பழைய கையெழுத்தை, பழைய கட்டளையை அதே ராஜா குலைத்து போட்டார், அழித்து போட்டார். ஆமான் என்ற சத்துருவினால எழுதப்பட்ட கையெழுத்து, அவன் நிமித்தமாக எழுதப்பட்ட அதே கையெழுத்தை இன்றைக்கு அதே ராஜா குலைத்து போட்டதை பார்க்கிறோம். அதன் விளைவு 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 15ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சூசான் நகரம் கலங்கிற்று. காரணம், அப்பொழுது எழுதப்பட்ட அந்த கட்டளை. இப்ப பார்க்கிறோம், சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. காரணம் என்ன? இப்பொழுது அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு புதிய கையெழுத்து போடப்பட்ட கட்டளை வந்ததினால அந்த யூத ஜனங்கள் சூசான் நகரத்தில் அத்தனை பேரும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார்கள். ஆமென்,
ஹalleluya. பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்ருவினால, ஆமான் என்ற சத்ருவினால எழுதப்பட்ட கையெழுத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார். இந்த இடத்திலே பார்க்கிறோம், எஸ்தர் மூலமாக, மொர்தெகாய் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக மாற்றி போட்டு ஆமானின் எல்லா அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவன் கையில கொடுக்கப்பட்ட அந்த ராஜாங்க முத்திரை போடக்கூடிய மோதிரத்தை ராஜா உரிந்து கொண்டு அதை மொர்தெகாய் கையில கொடுத்து திரும்பவும் புதிய கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அது வெளியே போன பொழுது ஜனங்களுக்கு மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு உண்டானதல்லவா? அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் ஏற்கனவே பிதாவினால கொடுக்கப்பட்ட அந்த கையெழுத்தினால நமக்கு விரோதமாக பல தண்டனைகள் இருந்தாலும் சிலுவையில அந்த கையெழுத்தை, நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு அதை சிலுவையில ஆணி அடித்து அதற்கு விரோதமாய் அதுக்கு வலுவூற்றபடி போராடுகிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவன் உரிந்து போட்டு சிலுவையில வெற்றி சிறந்தார். இதோடைய விளைவு யார் யார் வேதனையோடு இருந்தாங்களோ, எதிரான கையெழுத்தினால கஷ்டப்பட்டாங்களோ, அவர்கள் வாழ்க்கையில ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு மகிழ்ச்சி உண்டானதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு ஒருவேளை தெரியலாம் அல்லது தெரியாம கூட இருக்கலாம். ஆமென். அன்றைக்கு சூசான் அரண்மனையில தான் அந்த சட்டம் எழுதப்பட்டது. ஆனா எஸ்தருக்கு தெரியல. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் பல விதங்களில திட்டங்களை தீட்டி அவன் கையெழுத்து போட்டு வைத்திருக்கலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கையெழுத்தை, அந்த கட்டளைகளை சிலுவையில அவர் உரிந்து கொண்டு ஆணி அடித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, அது மாத்திரமல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையின் மேல வெற்றி சிறந்தார். அப்ப ஆண்டவர் வெற்றி சிறந்தார்னா அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதே வெற்றி உண்டல்லவா? அதே அற்புதம் நடக்கும் அல்லவா? அந்த கையெழுத்து மாற்றப்படும் அல்லவா? மாற்றப்படுவதனால வருகிற ஆசீர்வாதம் நமக்கும் உண்டல்லவா? அப்ப எப்ப நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா சிலுவை அண்டை வரணும். ஆமேன். அந்த சிலுவை அண்டை வந்து, ஆண்டவரே, இந்த சிலுவையில தானே எனக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து போட்டீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு விரோதமாக எழும்பின துரைத்தனங்கள், அதிகாரங்கள், எங்களுக்கு விரோதமாக போராடின அந்த சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து ஆணி அடித்து அதன் அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறக்க பண்ணினீரப்பா. அந்த சிலுவை அண்டை நான் வருகிறேன், சிலுவை அண்டை வருகிறேன், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை தாங்க. எஸ்தர் வாழ்க்கையில எப்படி சட்டம் மாற்றப்பட்டதோ, கட்டளை மாற்றப்பட்டதோ, அந்த பாவியான ஸ்திரீ வாழ்க்கையில எப்படி அவளுக்கு விரோதமாக வந்த சட்டம், அந்த கையெழுத்து, அந்த திட்டம் குலைக்கப்பட்டதோ, விடுதலை உண்டானதோ, பேதுரு வாழ்க்கையில பேதுருவுக்கு விரோதமாக எழுதப்பட்ட சட்டம், திட்டம் அதெல்லாமே மாற்றப்பட்டதோ, அதே போல என் வாழ்க்கையில, என் குடும்பத்தின் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நீங்க மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சிலுவை அண்டை வருகிறேன்னு சொல்லுங்க. எந்தெந்த காரியங்கள்லாம் இப்போ இப்படி நம்ம பார்த்தோம், இதை நீங்க உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணும்போது எப்படின்னா, பாவத்தினால ஆண்டவரே எனக்கு சில தண்டனைகள் வந்திருக்கலாம், பாவத்தினால எனக்கு சாபம், என் பாவத்தினால என் பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருக்கலாம், என் பெற்றோர் பாவத்தினால, முன்னோர் செய்த பாவத்தினால நாங்கள் தண்டனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே, அந்த கையெழுத்தை நீங்க குலைத்து போடுங்கப்பா. ஆமென். அந்த கையெழுத்தை, அந்த திட்டத்தை சிலுவையில ஏற்கனவே ஆணி அடிச்சிட்டீங்களே, வெற்றி சிறந்துட்டீங்களே, அதை நான் அனுபவிக்கணும், அதை நான் பார்க்கணும். அந்த கட்டளைகள், எனக்கு விரோதமான கட்டளைகள் மாற்றப்படுவதாக, மாற்றப்படுவதாக என்று ஆண்டவரை நோக்கி பாருங்க. வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வராமல் வேறு யாருக்காவது அந்த கட்டளை போடப்பட்டு அவங்களுக்கு போயிருக்கலாம்.
உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதம் பெண்டிங்கா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, உலக மனிதர்கள் எனக்கு விரோதமாக திட்டம் தீட்டி பல கையெழுத்து போட்டிருக்கலாம் அப்பா. ஆனால் நீங்கள் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு சிலுவையில் ஆணி அடித்து எனக்குன்னு வச்ச ஆசீர்வாதத்தை, என் பிள்ளைகளுக்குன்னு உள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது மொர்தெகாய்க்காக ஒரு தூக்குமரமே செய்யப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அந்த பிளானை அப்படியே மாற்றி போட்டு அந்த மொர்தெகாயை ஆமான் மூலமாகவே கனப்படுத்த செய்தாரே, அதே போலதான் கர்த்தர் அந்த கையெழுத்தை குலைத்து போடும் பொழுது அதே இடத்துல அதே மனிதர்கள் முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். ஆமென். அநேக வியாதிகள், அநேக போராட்டங்கள், பில்லிசூனிய கட்டுகள், சாத்தானின் அதிகாரங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிறதப்பா. ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை என்று நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட சாத்தான் எழுதின அந்த கையெழுத்தை ஏற்கனவே குலைத்து போட்டுட்டீங்க. இப்போ நான் அதை பார்க்க, அந்த வெற்றியை நான் அனுபவிக்க, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க எனக்கு வெளியரங்கமாக கிருபை தாங்கப்பா. ஆமென். வெளியரங்கமாக ஆண்டவர் அதை உரிந்து போட்டார் இல்லையா, வெளியரங்கமாக்கினார் இல்லையா. அப்ப ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அந்தரங்கத்தில் பிசாசு போட்ட எல்லா கையெழுத்தையும் குலைத்து போட்டு எங்க வெளியரங்கமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ, ஆண்டவரை வெற்றி சிறக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. அந்த சிலுவை அண்டை வருகிறேன். அந்த சிலுவையிலிருந்து வழிந்த அந்த இரத்தம், உம்முடைய கரங்கள் கால்களை ஆணி அடித்ததுனால சிந்தப்பட்ட அந்த இரத்தம் தானே அந்த உடன்படிக்கை, அந்த கட்டளையை குலைத்து போட்டது. இன்றைக்கு அதே இரத்தத்தின் ஒரு சொட்டு எங்க மேல விழட்டும் அப்பா. எங்களுக்கு விரோதமான கையெழுத்தை மறுபடியும் குலைத்து போடட்டும். எங்களுக்கு விரோதமான கோர்ட்ல இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆவதாக. குடும்ப நல திட்டத்தில் இருக்கிற விவாகரத்து கேஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாகன்னு சொல்லுங்க. நம்முடைய சொத்துக்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற தவறான கையெழுத்துக்களை கர்த்தர் குலைத்து போடுங்கப்பான்னு சொல்லுங்க. என்னென்ன பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு காரணமான சத்ருவின் கிரியைகளை அவர் உரிந்து போட்டாரே, அதிகாரங்களை உரிந்து போட்டாரே. நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, சிலுவை அண்டை வருகிறேன் அப்பா, சிலுவை அண்டை வருகிறேன் அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய இரத்தம் உங்கள் மேல விழப்போகிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா. உங்கள் வாழ்க்கையில எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் அப்பா. ஆண்டவரே நல்லா நடக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் எல்லாமே எதிராக இருக்குதே, எல்லா காரியங்களும் விரோதமாக இருக்குதே. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த விரோதமாய் நடக்கிற காரியங்களுக்கு காரணம் பிசாசுடைய கையெழுத்து என்பதை அறிந்து கொண்டோம், பிசாசின் திட்டம் என்பதை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, கையெழுத்தை கட்டளையே எங்களுக்கு விரோதமாய் அவன் மாற்றிட்டான்னு அறிந்து விட்டோம். ஆனா இப்ப நீங்க சிலுவையில ஆணி அடித்து அந்த கையெழுத்தை குலைத்து போட்டீர் என்றும் நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை கொடுத்தீரப்பா. அப்படி சிலுவை அண்டை வருகிறோம்னு சொல்லுங்க. சிலுவை அண்டை வாங்க. சிலுவையில கர்த்தர் நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதம், எல்லா விரோதமான கையெழுத்தை குலைத்து போட்டு ஆணி அடித்து துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஆண்டவர் நமக்கு சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நீங்க எந்த பிரச்சனை வழியா இப்ப போய்கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையை நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த கையெழுத்தை குலைத்து போட்டதற்காய் நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இப்படி ஒரு சொட்டு ரத்தம் எங்க குடும்பத்துல விழட்டும், அந்த கையெழுத்தை குலைத்து போடுங்க, வெளியரங்கமான கோலமாக்கி உரிந்து கொண்டு வெற்றி சிறங்கப்பா. நாங்களும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். அன்றைக்கு ஆண்டவரை ஒரு கட்டளையினால சூசான் நகரம் கலங்கிட்டு, ஆனா அந்த கட்டளையை நீங்க குலைத்து போட்ட பொழுது சூசான் நகரமே ஆர்ப்பரித்ததே. எங்க வீட்டுல கலங்கி போயிருக்கிறோம் அப்பா, சாத்தானின் கையெழுத்தால, அதாண்ட துரைத்தனங்களால, அதிகாரங்களினால வந்த கையெழுத்தினால நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிறோமே, அழுது கொண்டு இருக்கிறோமே, கலங்கி இருக்கிறோமே. எங்கள் குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா.
கலக்கம் ஆர்ப்பரிப்பாய் மாறட்டும். கர்த்தர் அப்படி மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சிலுவை அண்டை வந்து நிற்போமா? அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா. ஆனால் இவர்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, அவர்கள் சந்தோஷத்துக்கு விரோதமாக நிம்மதியாய் வாழ விடாதபடி சத்துரு போட்ட கையெழுத்தை, சத்துரு எழுதின விரோதமான கட்டளையை அப்பா நீங்க சிலுவையில ஆணி எடுத்து விட்டீங்களே, அதை குலைத்து போட்டுட்டீங்களே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, உம்மண்டை வருகிற, சிலுவை அண்டை வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு எதிரான கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டு சந்தோஷமான வாழ்க்கை, ஆண்டவரே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. வாலிபர்கள் ஆண்டவரே, பிசாசு ஒரு பக்கம் இழுத்துட்டு போய் அவர்கள் வாழ்க்கைக்கு வேறு திட்டத்தை போட்டிருந்தாலும் அதை ஆணி அடித்து, அதை குலைத்து போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக சந்தோஷமான திட்டங்களை கொண்டு வாங்கப்பா. திருமண காரியங்கள், கற்பத்தின் கனி, வீடு காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஆண்டவரே குடும்ப நல பிரச்சனையில் இருக்கிற விவாகரத்து கேஸ்கள் எல்லாவற்றையும் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து போட்டு ஆணி அடித்து நம்முடைய இரத்தத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களுக்கு அடுத்த காரியங்கள், பிசாசின் கையெழுத்தை குலைத்து போடுவீராக, ஆணி அடிப்பீராக. ஆண்டவரே இரத்தத்தினால அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ராஜா. எல்லா துக்கங்களும் மாறட்டும் ஐயா. விரோதமா எங்களுக்கே தெரியாமல் சத்துரு வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. விரோதமான, எதிரான, மறைவான கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிக்கப்படுவதாக, ஆணி அடிக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஏற்கனவே சிலுவையில எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆணி அடித்து அப்பா வெற்றி சிறந்தீரே. அந்த வெற்றியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொந்தமாக்குகிறோம் அப்பா, சொந்தமாக்குகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ வைங்கப்பா. வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் வாழ வைங்கப்பா. நிம்மதியாய் வாழ வைங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை நிம்மதியாய் வாழ வைங்கப்பா. பாவத்தினால வந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. பாவத்தினால் வந்த ஆசீர்வாத தடைகள் முறிக்கப்படுவதாக. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கரமுயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கேட்ட சத்தியம், ஆமென், நமக்கு ஒரு ஜெயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல், கடந்த கால தோல்வியும் கடந்த கால போராட்டங்களை குறித்து நீங்கள் கஷ்டப்படாமல், தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி வழி நடத்தும். மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் அநேகரை ரட்சித்தார். அவன் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ரட்சித்துட்டார். இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? என்னை ரட்சித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்,
புது நம்பிக்கை எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா. இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். ஆமென். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். ஆமென். இயேசுவினால ஜெயம் கொள்ளுகிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. இப்படியே நீங்கள் சொல்லி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நீங்கள் இனி மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆண்டவரே மீடியா டீம், வொர்ஷிப் டீமுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம். உங்களுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும், கிருபை தாங்கட்டும். இந்நாள் முழுவதும் நடத்தின தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா.